என் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரை இந்த வண்டிக்கு வச்சிருக்கிறேன். ஸ்மூத்தா ஓட்டின்னு வந்தா நல்லா இருக்கும். இது கங்கம்மா குளம் தானே? பேருக்கு தான் குளம். இப்ப கங்கம்மாவும் இல்ல குளமும் இல்ல, மொத்தத்தையும் தோண்டிட்டாங்க. இந்த ஊருக்கு புதுசுன்ற அப்புறம் எப்படி இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியும்? என் தாத்தா இந்த ஊர் தான். ஒரு காலத்துல இது ஃபாரஸ்ட் ஏரியா. இப்ப இந்த ஊரையே மைனிங்கால வறண்ட பூமியாக்கிட்டாங்க. உங்க தாத்தாவும் இந்த ஊர் தானா மேடம்? எல்லாம் மைனிங் மகிமட்டி பூ. இங்க மண்ணை தோண்டினா பணம் கிடைக்கும். ஏன் பாஸ், உனக்கு உண்மையிலேயே கார் ஓட்ட தெரியுமா? இல்ல கார் ஓட்ட தெரியுமான்னு சொல்லு. ஒண்ணால சொன்னா எப்படி? இந்த திப்பு சுல்தான் வண்டி ஓட்டுன்னு வந்தா கார் சத்தம் மட்டும் தான் கேட்கும். நீ கைய வச்சிட்டு கண்ணா பின்ன சத்தம் கேட்கும். தெரியுது, டிரைவிங் தெரியலையே. டிரைவிங் தெரியாதா? இப்போ என்ன ஆச்சுன்னு கத்துற? இப்படி பண்ணிட்டியே. 6 அடிக்கு மேல நீ வளர்ந்திருக்கிறதுனால நீ என்ன பண்ணாலும் பொறுமையா இருக்கணுமா? இனிமேலாவது ஸ்மூத்தா வண்டி ஓட்டுப்பா. அண்ணா டேய், நீ தான் ஒண்டி கோலால கல்ல அடிச்சதா? உடைஞ்சது என் கார் கண்ணாடி இல்லடா, என் ரசியா கண்ணு. உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். நில்லு. ரத்தத்துக்கு ரத்தம், கண்ணுக்கு கண்ணு, கண்ணுக்கு பண்ணு, பல்லுக்கு பல்லு, கண்ணாடிக்கு கண்ணு. அப்பா ஐயோ டேய். டேய் பையன் கிட்ட போய். என் பாட்டி தினமும் ராத்திரி அழுதுகிட்டே இருக்காங்க. பாட்டி அம்மா, என்ன உங்களுக்கு தெரியுமா? காலத்துடன் நானும் மெய்ஞானத்தை உணர்ந்து வாழ்பவனே மனிதன். உன் அப்பா பேரு ராமமூர்த்தி, ஃபாரஸ்ட் ரேஞ்சர். நீ எப்ப கை குழந்தை. உன் அம்மாவுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் பேரு சக்கரவர்த்தி. கருநாகத்தோட மனுஷ உருவம் தான் உன் மாமன். மாயை என்ற ஒன்றுதான். வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆகுது. எங்கடா போயிருந்த? அது உன் மாமாவும் வந்துட்டாங்க. மாமா, டேய் மாமா, என்ன வேலை பண்ண? மாமா, இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? பணம்னா உனக்கு அவ்வளவு முக்கியமா? பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியா? மாமா, எனக்கு தெரியாது மாமா. என்னடா இருக்கு அந்த பெட்டிக்குள்ள? என்ன இருக்கு சொல்லு, திறந்து காட்டு. எடு. என்னடா அதெல்லாம்? என்னதெல்லாம்? எனக்கு பாத்தியா? என்னடா அது? எங்க எடுத்துட்டு வந்த? எடுடா, எல்லாத்தையும் எடுடா. என்ன விட்டுருங்க மாமா. ஓ கோபினா, பண்ணிடுங்க. சின்ன பையன் இது தெரியாம பண்ணிட்டான். அவனை சின்ன பையனா? இவ வயசுல இருக்கிற ஒரு பையனை குத்தி கொன்னிருக்கான் தெரியுமா? 10 வருஷம் ஜெயில இருந்தா. அப்பதான் நான் எப்படியோ சம்மதிக்கிறேன். உனக்குடா வந்துச்சு. என்னங்க? ஐயோ அவனை விடு. சைலண்டா. அக்கா இங்க இருந்து போயிடலாம். நீ எல்லாம் மனுஷனே இல்லடா, மிருகா. ஐயோ எனக்கு புருஷனும் உன்னுடைய பையனும் தான் முக்கியம். நான் உனக்கு வேணால, இந்த தம்பி வேணால. வாழ்வும் வீழுமே பட்டு மரமாய், வீழும் மடா பட்டு மரமாய், அதை நீ புரிந்து நடடா மனிதா. உன்னை காப்பாத்துறதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓடுனேன். மாட்டிக்கு வேணும்னு பயந்த ஐயா. எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கய்யா. உன் மாமா கிட்ட இருந்து உன்னை காப்பாத்து. அன்னைக்கு உன்னை அவர்கிட்ட ஒப்படைச்சேன். உன் அப்பா அவருக்கு எப்பவோ செஞ்ச உதவிக்காக உன்னை தான் பிள்ளையா வளர்க்கறதா எனக்கு வாக்கு கொடுத்தாரு. உன்னை பெத்தவங்களை கொன்னது இல்லாம என் புருஷனையும் கொண்டுட்டான் உன் மாமன். உயிருக்கு பயந்து நான் எங்கெங்கெல்லாமோ தெரிஞ்சேன். என் கடைசி காலத்தை இங்க கழிக்கலான்னு வந்தேன். ஆனா இந்த ஊரே மண்ணோட மண்ணாய்கிட்டு இருக்கு. அப்ப சக்கரவர்த்தி என்னானா? செத்து போயிட்டதா சில பேர் சொல்றாங்க. வெளியூருக்கு ஓடி போயிட்டானும் சில பேர் சொல்றாங்க. பார்த்தா அடையாளம் காட்டுவீங்களா? 25 வருஷத்துக்கு முன்னால பார்த்த முகம் இப்ப எப்படி இருப்பானோ என்னவோ. சுமாரா முகம் ஞாபகம் இருக்கு. பாபு, உன் தாத்தா அவரோட அஸ்தியை இந்த ஊர்ல ஏன் கரைக்க சொன்னான்னு இப்ப புரியுது. நீ இந்த ஊருக்கு வந்து உன் தாத்தாவுக்கும் உன் அப்பா அம்மாவுக்கும் திதி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. கொடுப்பியா?
இன்சூரன்ஸ் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. பாஸ் இங்க போலீஸ் இத்தனை பேர் இருக்காங்க, என்ன விஷயம்? பாஸ் நிஜமாவே நீ நாடகக்கார மேடம் சர்க்கஸ் கம்பெனி தானே? டிப்பு வேற வழி இல்லையா? அப்படி போலாம் மேடம், அந்த பக்கம் கூட போலாம், ஆனா நந்து தான் போக முடியும். ஏய் தேவிகா, ஏய் நீ இங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். வந்துடுறேன். ஏய் டிராமாவா? ஏய் ஒட்டகம் பணத்தை கொடுத்துட்டு போடா, நான் மக்காக்கு போனேன்டா மடையா. பையனை போட்டு அனுப்பியா? டேய் பணத்தை குடுறா, ஏன் ரசியாவை போட்டு என்ன மிதி மிதிச்ச? சார் காசு கொடுக்காம போயிட்டா சார், காசு வாங்கிட்டு இருங்க. உங்க சார் கொடுப்பாரா காசு? சாவுக்ராக்கு என் பணத்தை கொடுக்காம போயிட்டா சார். அவன் ஏதோ நாடக கம்பெனியா, அந்த பொண்ணு ஏதோ சர்க்கஸ் கம்பெனியா. சர்க்கஸா? ஆமா சார், அவன் ஏதோ டிராமா சார். அந்த பொண்ணு ஜெமினி சார். ஜெமினினா பிப்பி, அந்த ஜெமினி பொம்மை இல்ல, ஜெமினி சர்க்கஸ். எங்க ஏறனாங்க? கருப்பு குளத்துக்குன்னு ஒருத்தன் ஏறனா, அவன் மட்டும் தனியா போறான். அங்கதான் போய் ஒண்ணு கடிப்பான அடம் புடிச்சான் சார். அவங்க போய் ஒண்ணு கட்ட விட்டுருவாங்க, டிஷன் ஃபைட் நடந்தது. ஆனா நம்ம இந்தியால ஒண்ணு கடிக்க கூட சுதந்திரம் இல்லையா சார்? சரிக்கமா யாரோட காரணம் ஏத்துவியா? ட்ரக் வெயிட்டிங்ல இருக்கு, ஆனா தோண்ட முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன பார்த்துட்டு இருக்க சொல்லு. சாரி சார், பெரிய பிரச்சனை. என்னாச்சு? பாலமேடு ஜங்ஷன்ல பள்ளம் தோன்றப்போ அந்த இடம் முழுக்க தண்ணி நம்பிடுச்சு. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இறந்துருப்பாங்க. சரியா, செத்து போயிட்டாங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ங்கற? முதல்ல பாடிஸை வெளியே எடுக்கணும். வெள்ள எடுத்து என்ன பண்ண போற? உடத்த ஊர்வலமா தூக்கிட்டு போறியா? சையத் இங்க பாரு, நீ என்ன பண்ணுவிய எனக்கு தெரியாது, ஆனா 1/2 மணி நேரத்துல வேலை ஸ்டார்ட் ஆகணும். கம் ஆன் ஃபாஸ்ட். சரி ஏற்பாடு பண்றேன், வாங்க. மினிஸ்டர் சார், அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை கேட்டீங்களா? தேங்க்யூ. இழுத்துக்கிட்டு வாங்கடா அவனை. எவன்டா உள்ள அனுப்புறது? சொல்லு, சொல்லுடா. இந்த துப்பாக்கியெல்லாம் எவன்டா கொடுத்தது? சொல்லு, சொல்லுடா. சக்கரவர்த்தி. ராய்பா, உங்க ஐயாவாலேயே ஒன்னும் புடுங்க முடியலடா. உன்னால என்ன முடியும்? உங்க ஐயாவை கொன்னா அட்லீஸ்ட் மைன்ஸாவது கிடைச்சது. உன்னை கொன்னா என்னடா கிடைக்கும்? ராய்பா, சக்கரவர்த்தி உயிரோட தான் இருக்கான். அவன் தான் செத்து போயிட்டானடா. அந்த சக்கரவர்த்தி செத்து போறது உண்மையா இல்லையா? பயந்துட்டியா? சக்கரவர்த்தி பேரை கேட்டதும் பயந்துட்டியா? சக்கரவர்த்தி இன்னும் சாகலடா. உன்னை கொல்றதுக்கு உயிரோட இருக்காரு. ராய்பா, பட்டாபி, சக்கரவர்த்தி எங்க இருக்கான்னு அவனுக்கு நிச்சயமா தெரியும். அவரை பிடிக்கடா. போகணும், அவரை பிடிங்க. சக்கரவர்த்தி எங்கடா? சொல்லு, அந்த கொலகாரன் சக்கரவர்த்தி எங்க?
என்னாச்சுப்பா? பள்ளத்துல விழுந்துட்டாங்க தாத்தா. கார் சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. ஐயோ, தாத்தா இது கேமரா பொண்ணு நம்ம கிராமம் எரிஞ்சப்ப வந்ததே. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. அம்மாடி மடி. ராயப்பா, இவ நிறைய இன்ஃபர்மேஷன் சேகரிச்சு வச்சிருக்கா. யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா செஞ்சிருக்கா. அவ சாதாரண ஆள் இல்ல. அண்ணா, சிஏ ஆளுங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க. ரிட்டையர் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆச்சு சார். பசங்களாம் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க சார். நீங்க சர்வீஸ்ல இருக்கிறப்போ சக்கரவர்த்தி என்கவுண்டர் பண்றதுக்காக 25 லட்சம் அக்கவுண்ட்ல போட்டேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். சக்கரவர்த்தி எவ்வளவு கொடுத்தா? சக்கரவர்த்தி என்கவுண்டர் செய்யாம விடுறதுக்கு சக்கரவர்த்தி உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தா? சக்கரவர்த்தி என்கவுண்டர் பண்ணிட்டோம் சார். ஆனா அந்த சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட இருக்கான்டா. உயிரோட இருக்கா? சக்கரவர்த்தி சொல்றா. 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு சார். சக்கரவர்த்தி எங்க இருக்கான்னு தேடு. இம்மீடியட்டா அவரை புடி. அந்த ஜர்னலிஸ்ட் கிட்ட என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. எனக்கு அவளும் வேணும், அவ கூட சுத்துற அந்த பாபு வேணும். ஏன் நீங்க இருக்கிற? போ. ஹாய் நித்யா. ஹாய். பாஸ் வந்தாச்சா? அலெக்ஸ், தேவிகாவும் நீங்க எல்லாத்தையும் சேர்ந்து தான் ஷூட் பண்ணுவீங்களா? எல்லா இடத்துக்கும் என்ன அவங்க கூட்டிட்டு போக மாட்டாங்க சார். உங்களுக்கு யார் யார் உதவி பண்ணாங்க சார்? சொல்லு சார். சொல்லு சார், பையன் நல்ல பையன் தான், நிறைய படிச்சிருக்கான். விஷயம் என்னன்னா, அவன் சித்தப்பாவோட நாக்க வெடிட்டான்றதுக்காக சையதை தேடி வந்திருக்கான். நாக் அவுட்னா யாரை தேடி வருவானா? அவன் என்ன பெரிய ஹீரோவா? இந்த நடன அறையை நமது சயன அறையாக மாற்றினால் என்ன? இன்றிரவு மட்டுமல்ல, இனி எல்லா இரவுகளும் இந்த நாட்டு அறை தான் உங்கள் பள்ளி அறை. அந்த பாபுவுக்கு யாராவது லேடி ஜர்னலிஸ்ட் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் இல்லையே. என்னை விட்டு விடு பீமா. மூடு வாய். பீமன் அல்ல, உன்னை கொல்ல வந்த யமன். கீச்சகா, உன் பாவத்திற்கான தண்டனை இதுதான். ராயப்பா வரல சார். கவுன்சிலர் தான் பரிசை கொடுக்க போறாரு. கூட்டமே போயிடுமே. ரத்னகுமாரி வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். பண்ணுங்க குருதேவா. வணக்கம் ரத்னகுமாரி, நல்லா இருக்கியா? சிப்பாய் வேஷத்துல பின்றீங்க போங்க. சிப்பாய் கெட்ட பிள்ளை இது. பீமன் கெட்ட பிள்ளை. அதுலயும் ஸ்மார்ட்டா தான் இருக்கீங்க. ஹலோ செல்லம்மா, அந்த ஒட்டகம் எங்க? உன் கூட தான் இருக்கான்னு நினைச்சேன். என் கூட இருக்கானா? எங்க இருக்கான்? காட்டு. என் பாக்கெட்ல இருக்கானா? நல்லா ரெண்டு பார்த்து பேரும் சொல்லு. சேர்ந்து போனீங்க. என்ன கேள்வி எப்படி? நிப்பாட்டியா? நிப்பாட்டே. 2 பேரும் பேசினுக்கிறோம்ல, பேச விடு. சரி பேசு. என்ன லேடிஸ் ஏன் மேல தள்ளி விடுற? யோ 10 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. இது பாரியா, நீ பணம் சம்பாதிச்சுக்கோ, ஊத்தடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. என் பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. என்ன பணம் கேக்குறான்? கொடுத்துடுங்க இரியா, குருதேவா. இரு. அதான் ஆச்சு. உனக்கு பணம் வேணாம். அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். நான் கொடுக்குறேன். இவர் கொடுப்பாரு, வாங்கிக்க. அப்ப என்னவோ அந்த ஒட்டகம் கொடுப்பான்னு சொன்னேன். இப்போ இந்த கரடி குட்டி கொடுக்கணும்னு சொல்றேன். இவனாவது கொடுப்பானா இல்லையா? இவர் நிச்சயமா கொடுப்பாரியா? குருதேவா 80 ரூபாய் தான் கொடுக்கணும். எவ்வளவு சொன்ன? எவ்வளவு சொன்ன? 80. என்ன 80? 80 ரூபாய் கொடுக்கணும்னா அதோட 20 சேர்த்து 100 ரூபாய் தரேன், வாங்கிட்டு போ. மீதி 4900 ரூபாய் உங்க அப்பன் கொடுப்பானா? 4900 என்ன? 5000 மொத்தம். அது ஸ்டேட் எல்லாம் தெரிஞ்சது. அது தெரிஞ்சது. ஒட்டகம் வண்டி ஓட்டா, சின்ன பையன் உண்டி கோல வச்சு கண்ணாடி வச்சான். டேய் நல்லவனே, டிராப் பண்ண போய் அந்த ஒட்டகத்தை புடிச்சிட்டு வந்து பணத்தை வாங்கி குடுறா. ஒட்டகத்துக்கு நான் எங்க போறது? அவனை எங்க டிராப் பண்ணன்னு ஏய், சொல்றேன். அவன் வழியில இறங்கிட்டான். காசை கொடுக்காம டாடா பை பைன்னு காட்டு போட்டான். நீ ஒண்ணும் தெரியாம பேசாதயா? என் பணம் எங்க? பணத்தை கொடு வாங்க. பணத்தை கொடு. இப்போ உனக்கு எப்படி இருக்கு தம்பி? டேய், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடா. கவலைப்படாத தம்பி, கொஞ்ச நேரத்துல கண்ணை திறந்து பாத்துருவாங்க. மனுஷன் வாழும்போது மண்ணுக்கு மேல வாழறான், செத்ததுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ள போயிடுறான். மண்ணுதான் மனுஷனுக்கு எப்படி உயிர் இருக்கண்ணே? நாடி. பசிக்குதா? இல்லைன்னா மனுஷன் மண்ணோட மண்ணா போயிடுவான். என்ன பண்றாரு இவரு? ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். எது? மண்ணை மொத்தமா திருடிக்கிட்டு போயிடுறானுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலாம். மண்ணே இல்லைன்னா அதுக்கு தான் மண்ணை அள்ளி தண்ணி கடியில ஒழிச்சு வைக்கிறேன். மண்ணுதான் மனுஷனுக்கு. அவர் பேரு தன்ராஜ். இப்ப மன்ராஜ்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் பிள்ளைங்களுக்கு சொத்தை சேர்ப்பாங்க, இவரு மண்ணை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. சரியான பைத்தியம். நீங்க போய் அப்படி உட்காருங்க, நான் சமைச்சதும் கூப்பிடுறேன். நீங்களா வரீங்களா இல்லையா? நாங்க வரமாட்டோம். நாங்க செத்தாலும் இந்த மண்ணில் தான் உயிரை விடுவோம். காடு மொத்தத்தையும் கொளுத்திட்டாங்க. இனிமே என்ன பண்றது? பட்டணத்துக்கு போய் என்னடா பண்ணுவ? இங்க செத்தா தூக்க ஆள் இருக்காங்க. பட்டணத்துல செத்தா அனாதை பணமா போக வேண்டியதுதான். இங்க நம்மளால வாழ முடியாது தாத்தா. வாயா வந்து உட்காரு.
இந்த பிரச்சனை எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ரெக்க முளைச்சிடுச்சுல, கிளி பறக்க பாக்குது. ரெக்க முளைச்சா பறக்க விட்டுற வேண்டியதானே. உங்க உயிர் இந்த மண்ணை சார்ந்திருக்கு. ஆனா நீங்க உயிர் வாழணும்னா இவங்க வெளியே போய் ஆகணும். விட்டுருங்க தாத்தா. காட்டை நம்பி வாழ்ந்த எங்களுக்கு இப்ப காடே இல்லாம போயிருச்சு. நாம வாழ்ந்த மண்ணு சுடுகாடாயிருச்சு. அதனாலதான் இங்க இருந்து போகலாங்கிற. ஊருக்குள்ள பண்டிகை நடக்க போகுது, அதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கிளம்புங்க. பண்டிகை தூக்கி குப்பையில போடுங்க. இங்க சோத்துக்கே வழி இல்லாம இருக்கோம். உங்களுக்கு பண்டிகை தான் முக்கியமா? வாழ இடம் கொடுத்த ஊர்ல பண்டிகையை கொண்டாடித்தான் ஆகணும். ஆனா எங்க வாழ்க்கையை நாசமாக்கணும் உயிரோட தானே இருக்கான் அந்த ராயப்பா. அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பண்டிகை. அம்மன் மகிஷாசுரனை கொன்னதையோ ராமன் ராவணனை கொன்னதையோ நாம பார்த்திருக்கோமா? கெட்டவன் செத்துட்டாங்கிற நம்பிக்கையில தானே கொண்டாடுறோம். அந்த கெட்டவன் ராயப்பாவோ இல்ல வேற எவனோ கெட்டவன் சாவாங்கிற நம்பிக்கையோட நம்ம இந்த பண்டிகையை கொண்டாடுவோம். என்னையா சொல்ற? பண்டிகை அன்னைக்கு ராட்சசனை கொளுத்துற நாடு இது. ராயப்பா இன்னைக்கு இந்த ராட்சசனை அழிச்சு பண்டிகையை கொண்டாடுவோம். என்னடா தம்பி வந்து உடைக்கிறியா? நான் யாருன்னு தெரியுதா? நான் தான். எங்க கிராமத்துக்கு கூட வந்து பாத்தீங்களே, இப்ப ஞாபகம் வருதா? என்னாச்சு? என்ன பார்த்துட்டு இருக்க? உங்க எல்லாரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னோட தலை. அடி, ஏன் யோசிக்கிற? அடி. செத்தாண்டா ராயப்பன். ஏய், மன்ராஜே சிரிச்சிட்டான்டா. இனி கொண்டாட்டம் தான். என்ன தாத்தா நீயும் அடிக்கிறியா? ராயப்பனை அடிக்கிறியா? வா. முன்னாடி இப்ப ராயப்பன் நிக்கிறான். அடி. அடிக்கிற அடியில தலை சுக்கு நூறா சாதாரணம் தாத்தா.